Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அடை தோசை. எல்லா பருப்புகளையும் வச்சு நம்ம செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப மணமாகவும் இருக்கும் இது. அது கூட ஒரு வெங்காய கார சட்னி, தேங்காய் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுதுன்னு அதையும் பார்த்துக்குவோம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துக்கலாம். 1 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு பச்சரிசி. உங்கள்கிட்ட இட்லி அரிசி இருந்தால் 2 கப்பு போட்டுருங்க. அதே எல்லாம் ஒரே கப்பு தான். அதுக்கு 3/4 கப்பு துவரம்பருப்பு, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு பாசிப்பருப்பு, சிறுவைத்தம்பருப்பு, 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் குறைவாக எடுத்தால் போதும். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 3 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தக்க போட்டுவிடுங்க. உப்பு தேவையான அளவு. நம்ம இப்போ இது அரிசி நிறைய இருக்குது, இதே நிறைய வரும். நம்ம அரிசி தனியாக ஊற போட்டும் அரைக்கலாம், தனியாக 2 மணிக்கூர் ஊற போட்டு அரைக்கலாம். இல்லைன்னா பருப்பு எல்லாம் சேர்த்து தனியாக போட்டு அது 1 மணிக்கூர் ஊறினா போதும். அதனால் இப்போ அரிசி தனியாக நீங்கள் 2 மணிக்கூர் ஊற போட்டு அது கூட காஞ்ச மிளகாயும் ஊற போட்டு அரைச்சிட்டா போதும். நான் அந்த ஊற போட்டு இப்போ நான் காணிக்குவேன் உங்கள்கிட்ட. இது நல்லா கழுவிக்கிட்டு ஊற போடணும். நீங்களும் அதே போல் கழுவிட்டு நல்லா ஊற போட்டுருங்க. நான் ஊற போட்டு காணிக்கேன். இப்போது அரிசி 2 மணிக்கூர் ஊறி இருக்குது, பருப்பு 1 மணிக்கூர் போட்டு நல்லா ஊறி எடுத்து வச்சுருக்கு. பாருங்கள், இதை நம்ம பச்சை மிளகாய் முதல்ல அரிசி அரைச்சி எடுத்துருவோம். அது கூட ஜீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம அரிசியை போட்ட பிறகு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது எடுத்தாச்சு. என்னமோ நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு எல்லாம் ஒன்று போல் வரது போல் கலந்து விடணும். இப்படி கட்டியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு தேவைப்படும் போது எடுத்து நம்ம சுட்டுக்கலாம். உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஏற்கனவே அரைச்சாச்சு. அது ஒரு உங்களுக்கு மல்லிக்கீரை போடணும்னா போட்டுக்கிடணும், முருங்கை இலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், எதுவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தான். இப்போ பாருங்கள், இதில் நான் கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டு நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி விடணும். நல்லா கலந்தாச்சு. இனிமேல் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம இப்போ ஒரு அடை தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷாட்டு ஒரு வெங்காய கார சட்னி எப்படி வைக்கலான்னு பார்த்துருவோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் சட்டி வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுடுங்க. நல்லா வதக்கி நம்ம அரைச்சி தான் போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம 2 கருவேப்பிலை, உங்களுக்கு காரத்துக்கு தக்க காஞ்ச மிளகாய் போட்டுடுங்க. இது கூட கொஞ்சமாக புளி, ஒரு கொட்டை இது இருக்கும் இல்லை, அந்த புளி இவ்வளோ தான் போடணும். நம்ம தக்காளி பாதி தக்காளி போடணும். இடத்துல கொஞ்சமாக தக்காளி, பாதி தக்காளி தான் போடணும். இந்த 2 வெங்காயத்துக்கு பாதி தக்காளி தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி ஓரளவுக்கு மசிச்சு வரணும். அது கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம்.
போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினாவும் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பல்லு பூண்டு அதை நான் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். தேங்காய் போடணும்னா போட்டுக்கலாம், தேங்காய் போடலைன்னா பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். பாருங்கள், தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் உளுந்த நல்லா பொரிஞ்ச உடனே பாருங்கள் சட்னி மேலே விட்டு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ அடை மாவு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பக்குவத்தில் கலக்கி வச்சுருக்கு. கல்லில் கொஞ்சம் இந்த இரும்பு தோசைகள்லாம் கொஞ்சம் வெங்காயத்தடை வெட்டி அதில் இப்படி தடை விட்டுருங்க, அழகாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா மொறுன்னு வேணுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. பாருங்கள், கழுவி வந்தாச்சு. நல்லா வெந்துச்சு. பாருங்கள், ஒரு பக்கம் திருப்பி போட்டுருவோம். நல்லா மொறுன்னு இப்போ பாருங்கள். பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுன்னு அழகாக இருக்கும். இதை அப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், தோசையெல்லாம் சுட்டாச்சு, அடை தோசையெல்லாம் சுட்டாச்சு, சட்னி வச்சாச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். எவ்வளோ நேரம்னாலும் பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.